ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பானிஜைः அவ்யாத்ரீனி ஜகந்த்ய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவக யத்ப்ராதுர்பவனாத் அவந்த்ய ஜடரா யாஹ திருச்சிகாத் வேதசமோ யாஹ காச்சித் சகசா மகாசுரகிருஹே ஸ்தூனா பிதாமக்யபூத். நாராயணியத்தினுடைய உயர்ந்த தசகமாக 24, 25வது தசகம் ஆரம்பிக்க இருக்கு. பலவிதமான சரித்திரங்களை சொல்லி பாகவதத்தினுடைய சாரமாக 23வது தசகத்தை முடிச்ச பட்டத்ரி நிருசிம்மாவதாரத்தினுடைய பெருமையை தொடங்குவதாக இந்த தசகத்தை குருவாயூர் கஷேத்திரத்தில் குருவாயூரப்பனும் ஆமோதிக்க கம்பீரமாக தொடங்க இருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 10 அவதாரங்கள்ல ஒரு உயர்ந்த அவதாரம் நிருசிம்மாவதாரம். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் உயர்ந்த அவதாரமா இருக்கலாம். ஆனா அந்த ராமனோ கிருஷ்ணனோ அவர்களுடைய பேரோட நரசிம்மனை சேர்க்கும் போது தான் அந்த மூர்த்திகளுக்கே ஒரு கம்பீரம் ஏற்படுறதுன்னு பட்டத்ரி நாராயணியத்துல சொல்ல போறார். ராமனை ராமான்னு கூப்பிடுறதை விட ராகவ சிம்மா அப்படின்னு அந்த சிங்கத்தை சேர்த்து கூப்பிட்டா ராமனுக்கு ஒரு பெரிய கம்பீரம் இருக்கா மாதிரி இருக்குமா. அதுபோல கண்ணன் நம்மளோட அதிக நாட்கள் பழங்கினா கூட யாதவ சிம்மா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா அந்த கண்ணனுக்கு ஒரு கம்பீரம். அதனால தான் இந்த மாதத்துல ஆண்டாள் நாச்சியார் கூட கண்ணனை எழுப்பும் போது மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கமாக நீ வரணும்னு சொல்ல போறா. நாராயணியத்திலையும் உயர்ந்த தசகங்களாக மகான்கள் கருதுவது 24, 25. குருவாயூரப்பனுடைய பிரேரணையினால நாராயணியத்தை நிறைய பேர் உலகமெங்கும், ஏன் இந்தியால மாத்திரம் இல்ல, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, பஹ்ரைன், துபாய் முதலிய நாடுகள்லாம் கூட பெண்கள் அதிக அளவுல நாராயணியத்தை இப்ப பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அவர்கள்லாம் கூட சொல்றது, எங்களுக்கு இந்த 24, 25வது தசகத்தை படிக்கும் போதோ கத்துக்கும் போதோ பாராயணம் பண்ணும் போதோ எங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நிருசிம்மனுடைய ஒரு பெரிய அருள் கிடைக்கிறதுன்னு சொல்றது வழக்கம். அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான தசகத்தை பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்துல தொடங்குறார். குருவாயூரப்பா, இரண்யாக்ஷே போத்ரி பிரவர வபுஷாக தேவ பவதாக ஹதே சோக க்ரோத த்ரபித திருதிரேக தஸ்ய சகஜகாக இரண்ய பிராரம்ப கசிபுகோ அமராராதி சதசீகி பிரதிஜ்ஞாம் மாதேனே தவ கில வதார்த்தமோ மதுரிபோ. தசகம் ஆரம்பிக்கச்சே நமக்கு தெரியும் 100 தசகங்கள்ல உயர்ந்த சமஸ்கிருத பதங்களை கொண்டு கரடுமுரடான பதங்களோடு அமைஞ்சிருக்கக்கூடிய தசகம் இது. கத்துக்கிறவா கூட முதல்ல சிரமப்படக்கூடிய தசகம் இந்த 2 தசகமும். கதை நிருசிம்மன் உக்ரகமான மூர்த்தியோனோ ஆர்ப்பரிச்சு வந்தவர் தூண்ல இருந்து. அதனால இந்த நரசிம்மனுடைய வைபவத்தை எழுதக்கூடிய எல்லா ஸ்லோகங்களுமே கம்பீரமா கரடுமுரடா ஆர்ப்பரித்து நிருசிம்மனுடைய திவ்ய தரிசனத்தோடையே இருக்குமா. தசகத்தை ஆரம்பிக்கச்சேயே பட்டத்ரி இரண்யாக்ஷே போத்ரி, இரண்யாக்ஷன்ற பேரோட இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். நமக்கு சந்தேகம் வரும், நரசிம்மாவதாரத்துல நிருசிம்மமூர்த்தி அழிச்சது இரண்ய கசிபூன்ற பேர் இருக்கிறவன, இவர் ஸ்லோகத்தை இரண்யாக்ஷே போத்ரின்னு ஆரம்பிக்கிறாரேன்னா கொஞ்சம் முன் கதையை நமக்கு ஞாபகப்படுத்துறாரா. திடீர்னு ஒரு சரித்திரம் ஆரம்பிக்கும் போது அதனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய கதை இருந்தா தான் நமக்கு இந்த சரித்திரம் புரியும். அப்ப இரண்யாக்ஷன் யாரு நமக்கு கவனத்துல இருக்கும். சனகாதிகள் வைகுண்டத்துக்கு மகாவிஷ்ணுவ தரிசனம் பண்றதுக்காக போன போது அங்க இருந்த துவாரபாலகர்களான ஜெயவிஜயர்கள் சனகாதிகளை தடுக்க, அதனால கோபம் கொண்ட சனகாதிகள் 3 பிறவி உலகத்துல அசுர பிறவிகளாக ஜெயன் விஜயன் நீங்க 2 பேரும் பிறக்க வேண்டியதுன்னு சபிச்சா. மகாவிஷ்ணுவும் ஆமோதனம் பண்ணார். அதுல இந்த முதல் பிறவித்தான் கோபமே முக்கியமாக இரண்யாக்ஷனாகவும் இரண்யகசிபுவாகவும் இவர்கள் அவதாரம் பண்ணா. அத பிறந்து இரண்யாக்ஷன் பூமாதேவியை அபகரணம் பண்ணான். அப்ப அந்த பூமாதேவியை மீட்பதற்காக சுவாமி வராக அவதாரம் எடுத்தார். இரண்யாக்ஷனை அழிச்சார், பூமாதேவியை மீட்டுண்டார்.
அந்த கதையை ஆரம்பிச்சுட்டே நரசிம்மாவதாரத்தை இரண்யாக்ஷே போத்ரி பிரவர வபுஷா. ஏன்னா நரசிம்மாவதாரம் பயங்கரமான அவதாரம். அதை சொல்றதுக்கு சக்தி வேணுமா? பூமாதேவியினுடைய சரித்திரம், வராக அவதார சரித்திரத்தை யார் கேட்டாலும் யார் தரிசனம் பண்ணாலும் மனசுல அமைதி ஏற்படும், அவர்களுக்கு கலக்கம் இருக்காது. அதனால வராகமூர்த்தியினுடைய தியானத்தோடையே நரசிம்மாவதாரத்தினுடைய ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு தொடர போறார். தொடரட்டும். அதற்குள்ள நாம இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைய வேண்டாமா? இதுவரைக்கும் பல பகுதிகளில் நாம கண்ணனை வேணுகோபாலனாகவும் பாலகிருஷ்ணனாகவும் குருவாயூரப்பனாகவும் கோவர்தனகிரி தாரனாகவும் ஆதி கேசவனாகவும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். வராக அவதாரம்னு வரும்போது வராகமூர்த்தியாகவே பல கஷேத்திரங்கள்ல நம்ம தரிசனம் பண்ணோம். இப்ப நிருசிம்ம அவதாரம் ஆரம்பிக்கிறதுன்னு உடனே நமக்கு என்ன ஒரு ஆவல்? நிருசிம்மமூர்த்தியை தரிசனம் பண்ண போறோமோ, அவருடைய திருக்கோயிலாக இருக்குமோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகமே வேண்டாம், நிருசிம்மமூர்த்தியைத்தான் தரிசனம் பண்ண போறோம். எந்த ஒரு திருக்கோயில்? பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் என்று அழைக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயில் என்று கோயிலுடைய பேரிலேயே இந்த ஒரு கஷேத்திரமானது அமைந்திருக்கக்கூடியது. அந்த ஒரு ஊரிலே அவருடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள், பெருமாள் சிங்கப்பெருமாள். அவருடைய கோயில் இங்கு குகை கோயிலாக அமைந்திருப்பதால் இந்த ஊருக்கே இரண்டையும் சேர்த்து சிங்கப்பெருமாள் கோயில் என்ற அழகான ஒரு திருநாமமானது வழங்கப்படுகின்றது. எங்கே இருக்கின்றது சிங்கப்பெருமாள் கோயில்? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே சென்னையிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தூரத்திலேயும், செங்கல்பட்டு சென்னை சாலையிலே செங்கல்பட்டிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு சிறிய ஊர். இதோ ஊரை அடைந்து விட்டோம். அங்கு கோயிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய வீதிகளையும் கிடைக்கின்றோம். சிறிய குன்றிற்கு நடுவே, பசுமையான சூழ்நிலைக்கு நடுவே நரசிம்ம பெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அழகை மனதிலே தியானித்துக் கொண்டு இதோ கோயிலை நாம் அடைந்து விட்டோம். 1500 வருடம் பழமையான திருக்கோயில் என்று தலவரலாறானது கூறுகின்றது. அழகான ஒரு சன்னதி தெருவும் அமைந்திருக்கின்றது. இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். அழகான ஒரு தீபஸ்தம்பம். அந்த தீபஸ்தம்பத்திலே ஒரு ஆச்சரியமான ஆஞ்சநேய சுவாமி 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு நின்ற திருக்கோலத்திலே ராமபக்த ஆஞ்சநேயனாக தனக்கு எதிரே இருக்கக்கூடிய ராகவ சிம்மனான சிம்மமூர்த்தியை தரிசித்துக் கொண்டே நம்மை வரவேற்கின்றார். இவர் கம்பத்திலே அமைந்திருந்தால் கூட தீபஸ்தம்ப அனுமாராக இருப்பதால் இவருக்கு எதிரே பலவிதமான தீபங்களை ஏற்றி பிரார்த்தனைக்காக இவர்களை பக்த கோடிகள் வழிபடக்கூடிய வைபவத்தையும் நாம் பார்க்கின்றோம். இதோ கொடிக்கம்பம், அதற்கு நடுவிலே ஒரு சிறிய பலிபீடம். கொடிக்கம்பம் உயர்ந்து நிற்கின்றது. அந்த கொடிக்கம்பத்திலே அழகாக சங்கு சக்கரங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு நமக்கு கொடிக்கம்பத்தினுடைய அருளானது கிடைக்கின்றது. சற்றே நம்முடைய கண்களை எதிரே நோக்கினோமே ஆனால் கொடிக்கம்பத்திற்கு எதிரே, அதாவது நிருசிம்மன் குகைக்குள் அமைந்திருக்கக்கூடிய சன்னதிக்கு முன்னால் முகப்பிலே தசாவதார மூர்த்திகள் அழகாக 10 ரூபங்களோடு நமக்கு காட்சியை அளிக்கின்றார்கள். மத்ஸ்யம், கூர்மம், வராகமூர்த்தி, நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய நிருசிம்மமூர்த்தி, மகாபலியினிடத்தில் யாசித்த வாமனமூர்த்தி, கோடாலியை கையிலே ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய பரசுராமன், கோதண்டத்தை கம்பீரமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகவ சிம்மமான ராமன், கலப்பையை ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய பலராமன், வேணு கோபாலனாக கண்ணன், எடுக்க இருக்கின்ற கல்கி அவதாரம். இந்த தசாவதாரத்தினுடைய வைபவத்தோடு நம்முடைய கண்ணை சற்றே வலதுபுறம் நோக்கினோமே ஆனால் ஆகா, நெருங்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை நமக்கு நினைவுறுத்துவது போல அழகாக இங்கு ஒரு சொர்க்கவாசலை தரிசிக்கின்றோம். அந்த சொர்க்கவாசலுக்கு மேலே சுதை வடிவத்திலே இதோ ஆனந்தமான ஒரு தரிசனம். ஆதிசேஷனுக்கு கீழே சயன கோலத்திலே எம்பெருமான் நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றான். சயன கோலத்திலே இருக்கவன் கண்களை மூடிக்கொள்ளாமல் கண்களை திறந்து கொண்டு சிரித்த முகத்திலே நாபி கமலத்திலே பிரம்மாவை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய ஒரு திருவடியிலே மகாலட்சுமியானவள் தன்னுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான சயன பெருமாளுடைய திருக்கோலத்தின் திவ்ய தரிசனத்தோடு இதோ நிருசிம்மாவதாரத்தினுடைய பெருமையை ஆரம்பிப்பதற்காக குருவாயூருக்கு வந்துவிட்டோம். பட்டத்திரியும் வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார். குருவாயூரப்பா, இரண்யாக்ஷே போத்ரி பிரவர வபுஷா தேவபவதா. அந்த இரண்யாக்ஷனான மூத்தவனே குருவாயூரப்பா, தாங்கள் வராக அவதாரம் எடுத்து அழிச்சேன், அதனால தம்பி பேரு இரண்யகசிபுன்னு பேரு. அத 3வது வரியில சொல்றார். இரண்ய பிராரம்ப கசிபுகோம்
அமராராதி சதசீகி பிரதிஜ்ஞாம் மாதேனே தவ கில வதார்த்தம் மதுரிபோ. இரண்யாக்ஷனான மூத்தவனை அழிச்சதுனால அவனுடைய மற்றொரு சகோதரனான இரண்யகசிபுவுக்கு கோபம் வந்துருத்தான். எதனால கோபம்? மகாவிஷ்ணு வராகவதாரம் எடுத்து ஒரு பன்றியாக வேஷம் போட்டு நம்ம அண்ணாவை அழிச்சுட்டார். அதை பார்த்து நம்ம அம்மாவான திதி ரொம்ப கவலையோட அழுதா, வருத்தப்பட்டா. நம்ம அம்மா மனசை சாந்தப்படுத்தணும்னா அந்த மகாவிஷ்ணுவை நம்ம அழிக்கணும். அவர் இன்னிலேந்து நமக்கு விரோதின்னு குருவாயூரப்பா உன்னையே அழிப்பதாக அவன் பிரதிஜையை எடுத்துட்டான். உன் பேர்ல ஒரு விரோதத்தை எடுத்துட்டான். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, பட்டத்திரி சொன்னார், அவன் எந்த அளவுக்கு உன்னை அழிக்கிறேன்னு பிரதிஜையை எடுத்துக்கிறானோ அதுல இருந்து அவனுடைய அழிவுக்கு அந்த காலம் நெருங்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஒரே ஒரு விஷயம், பிரதிஜ்ஞாம் ஆதேனே தவக்கில. என்ன அழகு பாருங்க, குருவாயூரப்பா ஒன்ன அழிக்கிறதானாமே ஸ்லோகத்தை எழுதுறாராம். ஒன்ன அழிப்பதற்காக முயற்சித்தானாமேன்னு. சாதாரணமா நம்ம கதையை சொல்லச்சே என்ன சொல்லுவோம், இந்த நரசிம்ம அவதாரத்தையே நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, இரண்யகசிபுன்னு ஒருத்தன் அவன் மகாவிஷ்ணுவை அழிக்கிறதா ஒரு சபதம் எடுத்தான்னு தான் கதை சொல்லுவோம். அப்படித்தானே இவரும் எழுதணும். அப்படி எழுதலையா. எதிர நின்று இருக்கிற குருவாயூரப்பனை பார்த்து பிரதிஜ்ஞாமாதேனே தவ கில வதார்த்தம் ஒன்ன அழிக்கிறதா. குருவாயூரப்பனாவது என்ன சொல்லிருக்கணும், பட்டத்திரி நிறுத்து, என்ன அழிக்கிறதா சொல்லடா. அவன் மகாவிஷ்ணுவான நரசிம்மன் அழிக்கிறதா சபதம் எடுத்துட்டான். அந்த கதை எப்பவோ முடிஞ்சு போயாச்சு. நரசிம்ம அவதாரம் முடிஞ்சுடுத்து. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விக்கிரக ரூபமா குருவாயூர்ல 1.5 அடிக்கு உன்னி கிருஷ்ணனா கிருஷ்ணஸ்வரூபத்துல இருந்துட்டு இருக்கேன். என்னையே பயமுறுத்துற, என்ன அழிக்கிறதா சொல்லல, மகாவிஷ்ணுவா அந்த காலத்துல இருந்தவனேன்னு எழுதுன்னு சொல்லணும். ஆனா குருவாயூரப்பன் தடுக்கலையாம். இதுல இருந்து என்ன புரியுறது நாராயணியத்துல நரசிம்மாவதாரத்துல, நரசிம்மாவதாரத்தை எழுத ஆரம்பிச்ச முதல் ஸ்லோகத்திலேருந்து குருவாயூரப்பன் அவருக்கு நரசிம்ம மூர்த்தியாகவே மாறி மாறி தரிசனத்தை அவர் கொடுத்துருக்கணும். இல்ல மகாவிஷ்ணுவனுடைய சொரூபத்தோட திவ்ய தரிசனத்தை கொடுத்திருக்கணும். இல்லைன்னா ஒன்ன அழிப்பானாமேன்னு இவருக்கு எழுதவே தோணாது. குருவாயூரப்பனும் ஆமோதிக்க மாட்டாரா. சாதாரணமா மகான்கள் என்ன சொல்வான்னா, மகாபாரதத்துல பீஷ்மர் சொல்லுவார், பத்வதார்த்தம். அதோ கிருஷ்ணன் வந்து இருக்கானே, என்ன வழிக்க வரான்னு பக்தர்கள் அது கூட சொல்ல மாட்டா, பகவானே என்ன காப்பாத்துனுவா. பீஷ்மருடைய உயர்ந்த நோக்கம், நாம தப்பு பண்ணிட்டோம், திரௌபதி மான சம்ரட்சணத்தும் போது நம்ம காப்பாத்தல அவளை, அதனால நம்மள அழிக்கணும்னு அவர் என்ன அழிக்க வரான்னார். பாகவதோத்தமர் அப்படி சொன்னதே அதிசயம். ஆனா இந்த ஸ்லோகத்துல தவ கீழவதார்த்தம் ஒன்ன அழிக்கிறதா அவன் பிரதிஜை பண்ணிட்டான். அந்த சபதத்தை எடுத்துட்டான். அதனால என்னாச்சு, குருவாயூரப்பா எல்லாரும் நாராயண பக்தர்கள் யார் இருக்காளோ அவ எல்லாரும் இவனுக்கு விரோதியா மாறினான். புது புது சட்டங்களை எல்லாம் அந்த ஊர்ல போட்டான். அவன் என்ன அக்கிரமங்களை எல்லாம் பண்ணான் தெரியுமா அப்படின்னு தொடர்றார் இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை சிங்கப்பெருமாள் கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியினுடைய சன்னதியின் கிரிவலத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.